எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க. இன்றைக்கி காலையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான நான்வெஜ் மெனு தானுங்க. என்னன்னாங்க, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, அதுலேயே எடுத்து வறுத்த கறிங்க, ஒரு பெப்பர் சிக்கன் மசாலா. இதுதாங்க நைட்டே பார்த்திங்கன்னா குழம்புக்கு சின்ன வெங்காயம் பூண்டும் தொளிச்சு வச்சுட்டேனுங்க. ஏன்னா காலையில் குழம்புக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு நான் வந்து ஃப்ரெஷ் மசாலா தாங்க வறுத்தரிப்பேன். தண்ணி குழம்புக்கு மல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, பட்டையெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டுங்க. காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கணுங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி மூணையும் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. வதக்கி கீழே பார்த்திங்கன்னா இந்த பொடிகளுக்கு வறுத்தது ஆறி இருக்குங்க. அதையும் பவுடராக அரைச்சி வச்சுட்டு சின்ன வெங்காயம்லாம் வதங்கினது ஆறுனதுக்கப்புறம் எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து மசாலா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. அரைச்சி நல்லா தண்ணி ஊற்றி கலக்கிக்கணுங்க. நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு. இந்த அரைச்ச மசாலாவை வந்துங்க நம்ம சட்டியில் ஊற்றி கலக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா மிளகாட்டி கூட்டி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிளகாட்டி கூட்டி வச்சுட்டு கறியும் உப்பும் போட்டு நல்லா வேக விட்டுறணுங்க. குழம்பு நல்லா கொதிச்சுங்க. கறியை நல்லா வெந்ததுக்கப்புறம் கறியை தனியாக மூட்டி வச்சுருவோங்க. மூட்டி வச்சுட்டு அந்த குழம்ப தாளித்து ஊற்றுட்டு அந்த நம்ம குழம்புல வந்த கறியை எடுத்து தனியாக ஃப்ரை பண்ணால் சூப்பராக அந்த குழம்புக்கும் அந்த வறுவலுக்கு சூப்பராக இருக்குங்க. கூடவே பெப்பர் சிக்கனும் பண்ணியிருந்துங்க. எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மிளகாட்டி தண்ணி குழம்பு வச்சு கறி எடுத்து வறுத்து சாப்பிட பிடிக்கணும்னு சொல்லுங்கள். தேங்க்யூங்க.